ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த 5வது T20 மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இந்தியா ஒரு 150 ரன்னால ஜெயிச்சிருக்கா. ஒரு கன்வின்சிங் டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்ப நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்டிங் 11 ஓட ஆரம்பிச்சோம்னா இங்கிலாந்து 11ல ஒரு மாற்றம் இருந்தது. போன மேட்ச்ல இருந்து எனக்கு ஒரு புரியாத ஒரு மாற்றம். சகீப் மெஹமூத் ஓகே, அந்த 3 விக்கெட் இந்தியா கிஃப்ட் பண்ண விக்கெட் தான். ஆனாலும் அந்த 3 விக்கெட் முதல் ஓவர்ல எடுத்துட்டார் போன மேட்ச்ல. அவரை உக்காத்தி வச்சுட்டு செமையா அடி வாங்குற மார்க் கூட எதுக்காக கொண்டு வந்தான்னு எனக்கு புரியல. இப்ப லுக்கிங் அட் த 4 ஓவர் அனாலிசிஸ் இன் திஸ் மேட்ச், இப்ப 250 கொடுத்தா 2 for 32 in 4 is not a bad performance. However, நான் எதனால இன்னும் சகீப் மெஹமூத விளையாடிட்டு இருப்பேன்னா, த லெங்க்ஸ் தே போத் போல். இப்ப சகீப் மெஹமூத் ஒரு ஃபுல்லர் லெங்க்ஸ் போடுறதுக்கான ஒரு ஜாஸ்தியான வாய்ப்பு இருக்கு. மார்க்கூட் போடுறத நம்ம பார்த்திருக்கோம். எப்பயுமே ஷார்ட் லெங்க்ஸ் பேக் ஓவர் லெங்க் தான் போடுவார். இந்த இந்தியாலாம் அந்த பேக் ஓவர் லெங்க் போட்டா வேலைக்கு ஆகுது. ஸோ அந்த 2 for 32 வாங்கேரேல as a fast bowling side in the power play, you've got to strike up front because the ball will move around. அப்ப இருக்கும்போது ஃபுல்லர் லிங்க்ஸ் தான் போடணும். இந்த மார்க்கூடு ஓப்பனிங் போலிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. நம்ம கரீபியன் அந்த வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம். அந்த கமெண்டேட்டர்லாம் சொல்றா இவில் யூஸ் த ஸ்விங்னு. அப்படியே ஒரு கோடு போடலாம், நேரா போடுறது, ஒரு ஸ்விங்கும் இல்லை. அவரை போய் இந்த வான்கேரை பிச் ஷார்ட்டா போடுற விக்கெட் எடுத்துட்டு வரான். அந்த 2 விக்கெட் எடுத்ததே சஞ்சு சாம்சன் திருப்பி ஸ்கொயர் லெக் அடிச்சார். அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆனார் when the match was already done. So despite the analysis looks like Mark Wood was a good choice, அது ஒரு தப்பான சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்தியா ஒரு மாற்றம் தான், முகமது ஷமி இன் ஃபார் அஷ்தீப் சிங். திருப்பி இது எனக்கு ஒன்றும் புரியல. முகமது ஷமி ஃபிட்டா இல்லையான்னு எனக்கு புரியல. ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து விளையாட முடியலன்னா, ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து விளையாட முடியலன்னா எதுக்கா நான் திருப்பியும் கேட்கறேன், அவசரப்பட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல பேர் கொடுத்துருக்கான்னு எனக்கு புரியல. அதுவும் நம்ம ஒரு அண்டர் குக்ட் முகமது ஷமிய பார்த்திருக்கோம் when he has bowled on a general basis. இந்த மேட்ச்லயும் முதல் பால்ல இருந்து அடி வாங்கினர். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் கடைசி சமயத்தை பத்தி நான் இப்பயே பேசுறேன். ஆனா ஐ வாண்ட் டு கெட் திஸ் அவுட் ஆஃப் த வே. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அவன் 10 ஓவருக்குள்ள ஆல் அவுட் ஆறான், ஒரு 4 ஓவர் தொடர்ந்து கொடுத்துருப்பேன். இந்த வான்கேரே பிச்ல 4 ஓவர் கொடுக்கலன்னா வேற எந்த பிச்ல கொடுப்பான்னு எனக்கு தெரியல. டு see what he can do. ஓகே, ஃபீல்ட் ஷாட் அவரை கொஞ்சம் அடிச்சுட்டார். பட் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பவுல் இன் 4 overs அப் ஃப்ரண்ட், இப்ப அந்த 3 ஓவர் போடுறதுல அவரோட கான்பிடன்ஸும் ஏறிந்திருக்காது. அப்புறம் ஆஸ் அ பவுலிங் என்ன சொல்றது, as a மேனேஜ்மெண்ட் யூ டு நாட் நோ வெல் வில் பி ஏபிள் டு லாஸ்ட் பவுலிங் 10 overs. ஸோ அதுவும் எனக்கு புரியல. அப்புறம் ஜோஸ் பட்லர் ஒன் த டாஸ் அண்ட் சோஸ் டு ஃபீல்ட். இப்ப இதை பத்தி எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அந்த ஐசிசி ஓடிஐ வேர்ல்ட் கப்ல அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அதே தப்பு தான் பண்ணி அவ 400 ரன் அடிச்சா. இவாளுக்கு ஒரு 3 2019 ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிற மாதிரி இவ முதல்ல டியூ வரும்னு ஃபர்ஸ்ட் பவுலிங். நம்ம இந்த அட்டாக் இந்த கடைசி ஒரு 4-5 வருஷமா அந்த 2019 வேர்ல்ட் கப் அப்புறமாவே அடிதான். அந்த 2022 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது அது ஒரு சுமாரான டீம். தே டிசர்வ் டு வின் தட் கப் பிகாஸ் ஆஃப் த வே தே மேனேஜ்ட். ஆனா அது ஒரு சுமாரான டீம். இட் பேப்பர்ட் ஓவர் த கிராக்ஸ். அதை சுத்தி வர நம்ம பார்த்திருக்கோம். இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பவுலிங் அட்டாக் இது நம்ம பார்த்திருக்கோம். அப்பையும் டியூன்னு சொல்லி தே சோஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். அங்கேயே மேட்ச் போயிடுத்து. இப்ப பவர் பிளே பார்க்கலாம்னா ஐ திங்க் 5 ஓவர்லயே ஒரு 80 ரன் வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் மார்க்வுட் போடுறத பத்தி ஆல்ரெடி நான் பேசிட்டேன். எல்லாமே ஷார்ட் அப் லிங்க்ஸ் போட்டா it will read 2 for 32 in 4 overs. அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி பை பவுலிங் ஃபுல்லர் லெங்க்ஸ் இந்த 2 சீமரும் கொடுக்கலன்னா, ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அந்த லெங்க் தான் போடுவார். இந்த 2 for 32 எடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் வி சா த எண்ட் ரிசல்ட். இங்க அந்த வாண்டரர்ஸ்ல 8 ஓவர்ல விக்கெட் விழலைன்னா 200 அது ஷூரா வந்துடும். அண்ட் நம்ம பார்த்தோம் என்னாச்சுன்னு. இப்ப சஞ்சு சாம்சன் வாஸ் டிஸ்மிஸ்டு. இப்ப வாட் வி ஹவ் சீன் இஸ், முதல் பால்
it was slightly more away from his body on the short ball than the one that he was dismissed where it cramped him up for room. அதை வந்து சிக்ஸ் அடிச்சார். இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு டெக்னிக்ல வேலை செய்யறதோ ஒரு எப்படி யோசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதோ அந்த மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண மாட்டா. அப்ப என்ன பண்ணியிருக்கணும், ஓகே நான் ஒரு 16 ரன் வந்திருக்கு, எனக்கு வந்து இந்த பிளான் தான் தெரியும். ஹி இஸ் லுக்கிங் டு பிளே தட் புல் ஷாட் இன் த ஏர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்கொயர் லெக். அந்த அடிக்கிற வெறியில இந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் இஃப் ஹி பிளேட் தட் அலாங் த கிரவுண்ட் மேபி ஹிட் இட் ஃபார் அ சிங்கிள். ஏன்னா அந்த மேட்சுக்கு நடுவில் இஃப் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட், அது பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் கிவன் த மேனேஜ்மெண்ட் ஈவன் இஃப் தே ஹேட் அ லாங்கர் டைம், ஐ டு நாட் திங்க் தே வுட் ஹவ் ஹேட் தட் கான்வர்சேஷன். ஸோ அந்த பாலை மட்டும் இஃப் யூ பிளேட் அலாங் த கிரவுண்ட் ஃபார் ஒன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இந்த சர்ஃபேஸ் அகேன்ஸ்ட் திஸ் அட்டாக் விளையாடிருந்தா 300 கூட வந்திருக்கலாம். I think maybe it may be an ego thing. He wanted to conquer it. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஷார்ட் பால் சிக்ஸ் அடிச்சோடனே அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. He got off to a rollicking start. நினைச்சேன் hopefully he can carry on. ஆனா unfortunately அவர் சீக்கிரமா அவுட் ஆயிட்டார். Hopefully he can devise a plan against this. I don't think he is too far away from getting it right. நான் போன மேட்சும் நான் சொன்னேன், இப்ப இது இனாக்யூஸ் டெலிவரி. நான் திருப்பியும் சொல்றேன், இஃப் யூர் ட்ரைங் டு மசில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர் மிட் ஆன், யூர் கெட்டிங் கிராம்ப் ஃபார் ரூம், யூர் கெட்டிங் காட் ஃபேர் இனஃப். ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் நிறுத்துறானா, யூ நோ யூ ஹவ் பீன் டிஸ்மிஸ்ட். ஐ திங்க் ஆல்சோ இன் ஈகோ ஃபேஷன் இன் த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ். அதே ஷாட்டுக்கு போய் when you've got a rollicking start you're getting out னா எனக்கு புரியல. So that was a restraint that he did not show when you know that in this series you're suffering with that problem getting out in the same way. அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தார், பட் he was watching the fireworks from the other end. இப்ப இந்தியா அந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 250 அடிச்சிருக்கா. ஆனா with the way that they approached it, இப்ப one shot stood out to me. நான் போன வீடியோலயே சொன்னேன், அபிஷேக் சர்மா ஒரு தரையோட டிரைவ் அடிக்கச்சு அவரோட கிளாஸ் தான் இருக்கிறதுல அங்க தெரியறது. இப்ப 27 ரன்ல இருந்து 31 ரன்ல இருந்து போச்சே, ஒரு ஆஃப் டிரைவ் அடிச்சார். இன் மை வியூ தட் வாஸ் த ஷாட் ஆஃப் த மேட்ச். த ஒன்லி சான்ஸ் தட் ஹி ஆஃபர்ட் வந்து 51 ரன்ல இருந்து 65 ரன்னுக்கு போச்சு. ஆதில் ரஷீத் கிட்ட ஒரு கொஞ்சம் இறங்கி வந்து லாங் ஆஃப்க்கு மேல அடிக்க பார்த்தார். ஹி குட் ஹவ் அதர் டே குட் ஹவ் கான் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அவர் என்ன நினைச்சிருந்திருப்பேன்னா, எனக்கு பண்றச்சே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஆன் வித் இட்னு, அதை தவிர ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. I feel if he had got out at that point, we would not have seen the kind of blitz that we saw ஒரு 135 statement நாக்கு. அதனால்தான் I would still say அந்த ஆப்ஷனுக்கு மட்டும் போகாத இருந்திருந்தா, if you want to look for a more risk free option to get that 6, then you can get that 6 ன்னு சொல்லுவேன். பட் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக்கு. அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இந்த ஃபார்மேட்ல மோஸ்ட் டேலண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன் இந்தியா, இந்த வேர்ல்டுன்னே சொல்லுவேன். யாராலுமே அந்த இம்பாக்ட் இன்னிங்ஸ் கிட்ட வரவே முடியாது. இவர் அடிச்சர்னா எந்த பேட்ஸ்மேன் ஆலையும் கிட்டக்க வர முடியாது. ஒரு வீக்னஸே கிடையாது. நான் வந்து ஐ எம் நாட் சேயிங் திஸ் டு பி என்ன சொல்றது, த வீக்னஸ் தட் ஹி ஹாஸ் இஸ் ஹிம்செல்ஃப். பேஸ் போட்டா அடிச்சுடுறார், ஸ்பின் போட்டா அடிச்சுடுறார். if he can temper his approach, இப்ப தரையோட அந்த டிரைவ் அடிச்சா அவரை அவுட்டே பண்ண முடியாது. ஒரு 8 ஓவருக்கு அப்புறமா அவர் நின்னர்னா he will score 80, 90, even hundreds. A lot of the time he is that good of a player. So fantastic innings from Abhishek Sharma. திலக் வர்மா வந்து இன்னைக்கு 24 அடிச்சுட்டு அப்புறமா அவர் அவுட் ஆனார். he was trying to take the impetus seeing that they had a platform. அதுக்கப்புறம் இப்ப சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு அவுட் ஆனதை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா 130 odd in 9 overs you are trying to take the attack to the opponent after a platform. ஸோ அந்த ஷாட் விளையாட பார்த்துட்டு அவுட் ஆகுதுலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு 170 சேஸ், அதுக்கப்புறம் நம்பர் 4ல இறங்கிட்டு செகண்ட் ஓவர் வந்து இப்படி ஃபிளிக் அடிச்சுட்டு கிவிங் த கேட்ச் டு தி மிட் விக்கெட் ஃபீல்டர்னா, then you have got to question the shot selection. ஓகே, அவர் கொஞ்சம் மாச கணக்கா அவர் ரன் அடிக்கல, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ரன் அடிக்கல, இந்த சீரீஸ்ல ரன் அடிக்கல. ஐ டோன்ட் திங்க் he is out of form. It's because of the shot selection that he is going for. ஆனா
இப்ப போன மேட்ச்ல கொஞ்சம் அப்ளிகேஷன் இன்னும் நன்னா காமிச்சிட்டு இந்த மேட்ச்ல இந்த ஷாட் விளையாடி அவுட் ஆயிருந்தா ஐ வுட் நாட் ஹவ் செட் எனிதிங். ஸோ ஐ வுட் ஸ்டில் சே இந்த மேட்சோட டிஸ்மிசல் ஐ வில் நாட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்துக்கு வந்து ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். முதல்ல டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டோன்னே முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஈவன் வென் இங்கிலாந்து வெண்ட் ஆன் டு வின் த T20 வேர்ல்ட் கப், நான் அந்த வீடியோவில் கூட சொன்னேன், இந்த இந்தியன் டீமை வச்சுட்டு இந்த இங்கிலாந்து டீம் வந்து அந்த ஜோஸ் பட்டர் அலெக்ஸ் ஹேல்ஸ் தான் அடிச்சா அவ கிட்ட ஓகே அந்த 170 ஃபார் நோ லாஸ் யூ சா வாட் ஹேப்பன்ட். அவ வந்து இந்தியாவை தோக்கடிக்கிற டீமா கிவன் மேன் டு மேன் சிச்சுவேஷன்? ஐ டென்ட் திங்க் ஸோ. அதை சுத்தி வர காட்டியிருக்கா தட் ஃபண்டமெண்டலி இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட் வந்து தே ஹவ் நாட் காட் த ரிசல்ட்ஸ். அவன் வந்து அந்த பேஸ்ட் பால் அப்ரோச்சை வச்சுருந்தா விளையாடுறா. எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் பேக் அப் லெங்க்லாம் எல்லாம் பவுலரும் போடுறா, பேட்டிங் எல்லா பந்தியும் சுத்த பார்க்கறா. அண்ட் யூ ஹவ் சீன் ஜெனரலி தட் இட் இஸ் நாட் ஒர்க் அவுட். ஸோ இந்த ஏஷியாலாம் விளையாடவே முடியாது இங்கிலாண்டால. என்னை பொறுத்த வரைக்கும் England, South Africa will not qualify for semi-final in Champions Trophy. It will be Australia and Afghanistan. Afghanistan will play against India in the semi-final. So 247 for 9 இது ஃபார்மாலிட்டி தான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லையும். அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து 10 ஓவரில் 90 ஆல் அவுட். ஃபீல்ட் சால்ட் அடிச்சது இட்ஸ் குட் ஃபார் ஹிம். ஏன்னா இப்போ இந்தியா 297 அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அடிக்கும் போது இப்போ லிட்டோன் தாஸ் வாஸ் நாட் பீன் செலக்டட் ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. இட் வாஸ் த பெஸ்ட் சான்ஸ் ஃபார் ஹிம் டு ஸ்கோர் ஈவன் 100 இல்லை ஒரு 55 or 23 அடிச்சிருந்திருக்கலாம். ஓகே 90 ஆல் அவுட். பட் ஃபீல்ட் சால்ட் வாஸ் நாட் கெட்டிங் ரன்ஸ் இன் அ வைல் பிளே. த ஸ்டேட்மெண்ட் நாக் on that kind of a pitch would have been a feel good factor for him. And when the others got out, okay, avaradi in the blistering strike rate la 51 அடிச்சறேன்னு he may get a pass for that. ஆனா லிட்டோன் தாஸ் 42 அடிச்சுட்டு he got out. So good on Phil Salt that he did that. அதை தவிர இப்ப ஹாரிக் புரூக் எல்லாம் பார்த்தா நான் அந்த ஆப்ஷன்ஸ் தட் யூ டேக் இன் கேம் சென்ஸ்ன்னு நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். போன மேட்ச்ல வருண் சக்கரவர்த்திய முட்டி போட்டு லாப் அடிக்க பார்த்துட்டு அவுட்டு. இந்த மேட்ச் பவுண்டரி வந்த உடனே தே ஆர் பவுலிங் வித் ஸ்கொயர் லெக் இந்த பவர் பிளே. ரவி பிஷ்ணோயை ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து இப்படி ஸ்கொயர் லெக்ல அடிக்க பார்த்துட்டு யுவர் காட்னா அந்த கேம் சென்ஸ் இல்லவே இல்லை. ஸோ இந்த இங்கிலாந்து டீம் தோத்து போனது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. இப்போ நான் வந்து இந்தியா ஃப்ரம் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ இஃப் தேர் இஸ் எனி திங் டு சி ஆன் பார்க்க போனேன். பட் வருண் சக்கரவர்த்தி ரைட்ஃபுல்லி மேன் ஆஃப் த சீரீஸ். இப்போ இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து there are two things. One, and the top 3 வந்து 3 out of the top 4 and Tilak Verma has got the double gears. And the 3 out of the top 4 வந்து ஒரு 53 for 1 மாதிரி கொண்டு வந்தானா India will score at least 200 on any surface. அடுத்தது வந்து இப்ப கௌதம் கம்பீர் இந்த மேட்சுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா வில் ஏமிங் டு ஸ்கோர் 250 to 260 லாட் ஆஃப் த டைம்னு சொன்னார். இப்ப இன்னைக்கு விளையாடுறத பார்த்தா நான் குறை சொல்ல மாட்டேன், பிகாஸ் இட் வாஸ் ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். அவர் வந்து 59 ரன்லேருந்து 65 ரன்க்கு போச்சே. தட் வாஸ் த ஒன்லி ரிஸ்க் ஹி டுக் ஆஃப் Adil Rashid, but he tried to hit him over long off and it paid off. அதை தவிர யாருமே ஒரு ரிஸ்கே எடுக்கல. ஓகே, அபிஷேக் சர்மாஸ் இன்னிங்ஸ் வாஸ் த பேக் போன் ஆஃப் இந்த இது. அதை தவிர சிவம் தூபே 30 ரொம்ப நன்னா விளையாடினார். அந்த ஷார்ட் பால் போட்டா கூட அவர் 6க்கு அடிச்சார். அண்ட் ஆஃப்டர் த மேட்ச் வினிங் கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் மேட்ச் இல் டெஃபினெட்லி பி இன் த பிளேயிங் 11 ஃபார் த நெக்ஸ்ட் மேட்சஸ். வெரி குட் ஆன் ஹிம். ஆனால் அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் அதை தவிர வேற யாருமே பெருசா ஒன்றும் பண்ணல. பட் பிகாஸ் ஆஃப் த பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ் தட் இ பிளேட் அந்த தேவையில்லைன்னு அமைஞ்சிருத்து இன்னைக்கு. And coming back to what Gautam Gambhir said, இது என்னன்னா சுத்தி இந்த 250 அடிக்க பார்த்தானா as if they did in the previous matches வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் எடுத்தா இந்தியா ஷூர்லி can score 240 because bowling ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு with how well the spinners are bowling. முகமது ஷமியை பத்தி நான் திருப்பியும் சொன்னேன், I feel bad for him. அவரோட இன்ஜுரியை they have not managed it well at all. அது ஒரு 4 ஓவர் தொடர்ந்து நான் கொடுத்துருப்பேன், அடி வாங்கியிருந்தாலும் கொடுத்துருப்பேன். பிகாஸ் would you rather him get that match experience now? கொஞ்சம் அடி வாங்கினாலும் how can I have to bowl 4 hours? இப்ப
இப்ப அவரை பதக்கிட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஒரு 5 ஓவர் நியூ பாலால அவரால போட முடியுமா? அதுக்கப்புறம் அவரோட ஆக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த கை வந்து இட்ஸ் கோயிங் சார்ட் ஆஃப் டு த சைட் தென் வாட் இட் வாஸ். நான் திருப்பி அதை பார்க்கணும். பட் இட் சீம்ஸ் வென் வாட்சிங் இம் பவுல் that it is slightly different from what it was pre-injury. அதுக்கப்புறம் நான் இதை பத்தி அவ்வளோ பேச போறது கிடையாது. ஹர்திக் பாண்டியா வந்து திருப்பியும் இன்னைக்கு ஸ்லோவர் பால்லாம் அநியாயமா அந்த டென்னிஸ் பால் பவுன்சர் மாதிரி ஒய்டாலாம் போட்டார். எப்ப அந்த பேச்சு கொடுத்து நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் போடாத, உனக்கு அந்த ஸ்கில் இருக்கு, 135 கிலோமீட்டராது ஒரு ஹார்ட் லெங்க்ல போடுறதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, எப்ப சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. மேட்ச் ஜெயிக்கிறது ஓகே, ஆனா பி கிரிட்டிக்கல் வின்ஸ் அண்ட் யூ டோன்ட் நீட் டு லுக் அஸ் மச் இன் டு லாசஸ். ஏன்னா மேட்ச் தோத்தோடனே கஷ்டமா தான் இருக்கும். இந்தியா வந்து இந்த சீரீஸை கன்வின்சிங்கா ஜெயிச்சதுனால நவ் இஸ் த ரைட் டைம் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி காட் ODI சீரீஸ் ஆல்சோ. அவ கண்டிப்பா அதை பண்ண மாட்டா. ஆனா நான் அந்த திங்க் டேங்க் இருந்தேன்னா ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஐ வில் டூ தட். ஸோ இந்தியா வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் சீரீஸ் ஃபார் தெம் and hopefully they can build on this. இப்ப இங்கிலாந்து, இப்ப நான் வந்து ஒரு பிளேயிங் 11 சஜஸ்ட் பண்ண போறேன். ஒரு சில கால் வந்து ஒரு புது பேரா இருக்கலாம். I mean these players have played in the franchise leagues before, ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவ்வளோ ஃபீச்சர் ஆனது கிடையாது. என்னோட 11 எப்படின்னா ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட் டு ஓப்பன் த பேட்டிங். இப்ப நம்பர் 3 நான் போன வீடியோல சொன்ன மாதிரி லூயிஸ் டுப்ளோய் வந்து he has been playing in England for long time. மிடில் செக்ஸ்க்கு விளையாடிட்டு இருக்கார். இஸ் டன் வெல். இப்ப அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற, இஸ் அ குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அவர் வந்து இங்கிலாந்துக்கு விளையாடுறதுக்காக ஒரு குவாலிஃபையா இருக்கிறான்னு எனக்கு தெரியல. அவர் குவாலிஃபை ஆனர்னா, ஏன்னா SA20ல கூட ஓவர்சீஸ் பிளேயர் இங்கிலீஷ் பிளேயரா தான் போடுறா. ஈவன் தோ இஸ் ஒரிஜினலி இஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. அவர் நம்பர் 3 விளையாடினா, ஜோஸ் பட்லர் நம்பர் 4, ஹாரி புரூக் நம்பர் 5. வேற வழி கிடையாது. ஒரு ஆல்ரவுண்டர் நம்பர் 6 யாராவது வேணும்னா இப்போதைக்கு லியம் லிவிங்ஸ்டன் தான் போட்டிருக்கேன். திருப்பியும் இந்த 9 ஓகே, இது சுத்தி அவுட் ஆனாலும் வேற வழி இல்லை. பட் ஸ்டில் ஐ வில் சே த கன்சிஸ்டன்சி வைஸ் இஸ் நோவேர் நியர் தேர். இது எதிர்பார்த்த விஷயம் தான். Brydon Cars number 7, Tom Hartley number 8, Jofra Archer 9, Adil Rashid 10 and Saqib Mahmood number 11. இப்போ முதல்ல ரெஹான் அஹமது நினைச்சேன். அதில் ரஷீத் ஆல்ரெடி இருக்கார். ரெஹான் அஹமத் ஒரு விக்கெட் டேக்கர், ஆனா ரன் கொடுப்பார். இப்போ அந்த வாங்கேரியில பார்த்தோம்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் டூ பெட்டர் தென் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ். இங்கதான் இங்கிலாந்து இன்னைக்கு அடி வாங்கினா. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் இப்பெல்லாம் எப்ப போட்டாலும் அந்த SA20லயும் அடி வாங்கினர். அதில் ரஷீத் இஸ் அ ரிஸ்ட் ஸ்பின்னர். ஸோ தே டிட் நாட் ஹேவ் த ஸ்பின் அட்வான்டேஜ் that India would have. அதனால டாம் ஹார்ட்லி வந்து அதே இடத்துல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அங்கே போன்றிருக்க முடியும். இஸ் அ குட் பிளேயர். பேட்டிங்கும் கடைசியில் ரன் அடிப்பர். அண்ட் ஸோ ஹீ குட் பி தேர் அட் தட் நம்பர் 8. Saqib Mahmood வந்து he's got a greater chance to bowl fuller lengths than Mark Wood, so I've got him in the team. இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா, இல்ல if you want to replace some of the other 2 fast bowlers, என்ன பண்ணலாம்னா, there is one player who IPL ஒரு 2 மேட்ச் விளையாடினர். அநியாயமா அந்த குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட முதல் ஓவர் ரொம்ப நன்னா போட்டார். 6 ரன் தான் கொடுத்தார். இஸ் அ நியூ பால் பவுலர். ஒரு 3 ஓவர் பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பவுலர். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ல கொண்டு வந்து செம அடி வாங்கினர். அந்த டெல்லி கேபிட்டல் மேட்ச்ல ஒரு செட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கிட்ட போய் அவரை கொண்டு வர, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ட்ரிஸ்டன் ஸ்டப் இந்த லேப் ஷாட் தான் 6க்கு அடிச்சார். அந்த பிளேயர் லூக் வுட் இந்த T10 லீக்ல விளையாடி இருக்கார். இந்த IL20ல விளையாடுறார். அவர் வந்து இந்த லாஸ்ட் 3 மேட்சஸ் அவ்வளோ விக்கெட் அடிக்கல. பட் அந்த T10 லீக்ல கூட ஒரு 1 for 19 in 2 overs பர்ஃபார்மன்ஸ் இஸ் a fantastic performance in T10. அதை அவரால் கொடுக்க முடியும். யூ ஷுட் கேபிட்டலைஸ் ஆன் சம்மன்ஸ் ஃபார்ம். நான் எதனால சொல்றேன்னா, இது ஒன்லி பவுலர் இன் இங்கிலாந்து நவ் இன் மை வியூ யூ கேன் பவுல் த ஃபுல்லர் லெங்ஸ். இந்த கிறிஸ் வோக்ஸ் எல்லாம் இன்னுமே திருப்பி கொண்டு வரக்கூடாது. அந்த SA20 முதல் மேட்ச்ல பார்த்தேன், செம்ம அடி வாங்கினர் அந்த ரஹ்மானுல்லா குர்பாஸ் கிட்ட. ஒரு அடி அடிச்சா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன் மை வியூ கரெக்ட்லி தே மூவ்ட் ஆன் ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ் இன் T20. லூக் கூட தான் விளையாடணும். லூக் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்விங் பவுலர். 3 ஓவர் அது பவர் பிளேல போடலாம். இந்த மும்பை இந்த வாங்கேடே conditions, Lukur in my view would have done well with the ball moving around. So
they can keep him in the subs bench. Jamie Smith is a very good talent. They can keep him as a keeper batsman lower down the order. ஏன்னா ஒரு காலத்தில் லியம் லிவிங்ஸ்டன் எவ்வளோ போட்டாலும் அடி வாங்குறதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் கேன் மேபி பிளே அஹெட் ஆஃப் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜோ ரூட் ஆர் லூயிஸ் டிப்ளாய். நான் எதனால லூயிஸ் டிப்ளாய் போட்டிருக்கேன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் in terms of the top 6 மாதிரி இருக்கும். So I've got Lewis Deploy ahead of Joe Root, but if Lewis Deploy doesn't qualify, then Joe Root can play instead of him. Or Rehan Ahmed as a backup for Tom Hartley or Adil Rashid. In the team பார்த்தா கொஞ்சம் they can make do with what they have. இது எப்படின்னா இதை விட்டுட்டு இந்த ஜேமி ஓவர்டன் வந்து கடைசியில இப்ப நம்பர் 6 if you want to play லியம் லிவிங்ஸ்டன் is he provide that batting assurance? No. அவர் வந்து அந்த 3வது T20 மேட்ச்ல ஒரு நன்னா போட்டார் 3 for 24 140 போட்டார். given the conditions, is he going to bowl well in India more often than not? No. இன்னைக்கு 3 ஓவர்ல 48 ரன்னு. Brydon Cards has been slowly building. இன்னைக்கு சுமாரா தான் போட்டார், but 3 for 38 in 4 is still a very good reading in this situation. He's been slowly building the performances. சுமாரா போடுற மாதிரி இருக்கும், but he doesn't go for as many runs, so I think for now they can keep him. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த ரெண்டு மேட்ச் இந்த சீரீஸ் செம அடி வாங்கியிருக்கார். ஒரு சில சமயம் அவ்வளோ அடி வாங்கலை, பட் still I don't think India really struggled against him. அவரோட ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணி they got to get him to bowl fuller lengths. இல்லைன்னா இன்ஜுரி வரும், அடியும் வாங்குவார். Adil Rashid has been bowling very well. Saqib Mahmood வந்து is a good bowler. He's also one of the more likely bowlers to bowl the fuller lengths. And you got a capable backup like Luke Wood in the bench. So இந்த 11க்கு தான் போகணும். இதை விட்டுட்டு சும்மா இதே ஆளை வச்சுட்டு இப்போ ஒரு லிவிங்ஸ்டன் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு காம்படிஷனே இல்லை. சும்மா டக் அடிச்சுட்டே போகலாம். பவுலிங்ல ஒரு ஓவர் போட்டு செம அடி வாங்கலாம். இஸ் பின் டூயிங் திஸ் ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆனா இப்போ வந்து இந்த நம்பர் 5ல விளையாடுறதுக்கு ஒரு பியூர் பேட்ஸ்மேன் ஒரு டாம் கோலர் கார்ட்மோர். இப்போ ஒரு ஹாரி ப்ரூக்லாம் டிராப் பண்ண மாட்டா. ஒரு ஹாரி ப்ரூக் ஃபெயில் ஆனா டாம் கோலர் கார்ட்மோர் வரலாம். அவர் வருது டாப் 5ல அவர் எங்க வேணாலும் விளையாடலாம். பட் ஹி டஸ் நாட் ப்ரொவைட் தட் பவுலிங். அவருக்கு திருப்பி ஒரு பவுலிங் ஒரு 6th பவுலரா ஒருத்தர் வரணும். அன்லஸ் ஜோ ரூட் பிளேஸ் டு கேன் பவுல் தட் ஸ்பின்னா லியம் லிவிங்ஸ்டன் தான் இப்போதைக்கு இருக்கார். ஸோ இஸ் காட் அ ஃப்ரீ பாஸ். டக் அடிச்சுட்டே போகலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். பீப்புள் திங்க் இங்கிலாந்து ஆட் திஸ் ஸ்டில் தேர் ரெப்யூட்டட் ஒயிட் பால் சைட். ஆனா they do not have that on the number 6 slot and the all-rounder batting order. இப்போதைக்கு they do not have, so they keep on having to play Livingstone. இது எங்க முடியும்னு எனக்கு தெரியல. So that's on England and India. India very good takes from the series. England வந்து expectedly they were outplayed, and we'll see what the ODI series holds. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் அனுப்புங்க. Remember, is my opinion. What's yours?